குழந்தை மருத்துவத்தில் லூத்தர் எமட் ஹோல்ட்டோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். லூத்தர் எமட் ஹோல்ட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1855 மார்ச் 4 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய மன்ரோ கவுண்டியில் இருக்கிற வெப்ஸ்டரில் பிறந்தாங்க. இவர் 1880ஆம் ஆண்டு அந்த நியூயார்க்கோடைய நியூயார்க் சிட்டியில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. இந்த நிலையில் 1884ஆம் ஆண்டு வில்லியம் பெரி வாட்சன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர் ஆர்கைவ்ஸ் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஜேர்னலை நிறுவினாங்க. அதை நிறுவுறதுக்கு லூத்தர் எமட் ஹோல்ட் தான் உதவியாக இருந்தாங்க. இந்த ஆர்கைவ்ஸ் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் தான் அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஃபஸ்ட்டு பீடியாட்ரிக் ஜேர்னல். அதாவது அது நாள் வரைக்கும் இந்த பீடியாட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்குண்டான ப்ராப்பரான பீடியாட்ரிக் ஜேர்னல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. அப்பேற்பட்ட நிலையில் வில்லியம் பெரி வாட்சன் மூலமாக அந்த ஆர்கைவ்ஸ் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற அமெரிக்காவினுடைய ஃபஸ்ட்டு பீடியாட்ரிக் ஜேர்னல் ஆனது நிறுவப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கு லூத்தர் எமட் ஹோல்ட் வந்து உதவியாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து 1887ஆம் ஆண்டு நியூயார்க் சிட்டியில் பேபிஸ் ஹாஸ்பிட்டல் ஆனது 5 பெண்கள்னால நிறுவப்பட்டது. அந்த பேபிஸ் ஹாஸ்பிட்டல் நிறுவப்படுறதுக்கும் மிக முக்கிய காரணமாக லூத்தர் எமட் ஹோல்ட் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1888ஆம் ஆண்டு பீடியாட்ரிக்ஸுக்கு உண்டான ஒரு சங்கத்தை அமெரிக்காவில் நிறுவனம் அப்படின்னு நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அதில் ஒரு நபராக லூத்தர் எமட் ஹோல்ட்டும் இருந்தாங்க. இதன் விளைவாக 1888ஆம் ஆண்டு அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டி ஆனது நிறுவப்பட்டது. ஸோ அது நிறுவப்பட்டதில் ஃபஸ்ட்டு சார்ட்டர் மெம்பர்ஸாக இருந்ததில் இவரும் வந்து ஒருத்தராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1889ஆம் ஆண்டு இவர் வந்து உதவியாக இருந்தும் மிக முக்கிய காரணமாக இருந்தும் நிறுவப்பட்ட பேபிஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஃபஸ்ட்டு மெடிக்கல் டைரக்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்படி இவர் 1889ஆம் ஆண்டு அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்ட உடனே அந்த பேபிஸ் ஹாஸ்பிட்டலானது மிகப்பெரிய உச்சத்தை தொடங்கி இருந்தது. இந்த பேபிஸ் ஹாஸ்பிட்டலானது பிற்காலத்தில் நிறைய குழந்தைகள் மருத்துவமனைகளோட இணைஞ்சு இன்றைய காலகட்டத்தில் மோர்கன் ஸ்டான்லி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் நியூயார்க் பிரஸ்பிட்டேரியன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய தொடக்கம் வந்து பேபிஸ் ஹாஸ்பிட்டல் தான். அது நிறுவப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இவர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு மாடல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனாக மாற்றினாங்க. அதாவது குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான ஒரு முன்மாதிரியான இன்ஸ்டிடியூஷனாக இதை இவர் வந்து மாற்றினாங்க. எந்த அளவுக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தை நல மருத்துவர்கள் எல்லாம் இந்த பேபிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே எந்தெந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுது அப்படின்றத கற்றுக்கிட்டு போய் அதை அவங்களுடைய மருத்துவமனைகளில் நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு இவரால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த பேபிஸ் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ முன்னேற்றங்களை இவர் செஞ்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த பேபிஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டில் ஒரு குழந்தை அனுமதிக்கப்பட்டிருந்தா அந்த பெட்டுக்கு மேலேயே ஒரு கிளிஃப் போர்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கிளிஃப் போர்டில் வந்து அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சிகிச்சை வந்து வழங்கப்பட்டிருக்கு, அது பற்றின அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ அது ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு அல்லது சார்ட் மாதிரி அதை வந்து வச்சுருப்பாங்க. அந்த நடைமுறையை லூத்தர் எமட் ஹோல்ட் தான் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி பல மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் இவர் வந்து அந்த பேபிஸ் ஹாஸ்பிட்டலில் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மில்க் சர்டிஃபிகேஷன் அதுக்கும் இவர் வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் இந்த கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு கொண்டு வரப்பட்ட பால் விநியோகம் அது வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. குழந்தைகள் பால் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாலில் கிருமிகள் அதிகமாக இருந்தது. இதனால் அந்த காலத்துலலாம் குழந்தைகள் வந்து இந்த அசுத்தமான பாலை குடித்து அதன் மூலமாக நிறைய நோய்வாய்ப்பட்டாங்க. குறிப்பாக வயிற்றுப்போக்கு மாதிரியான நோய்வாய்ப்பட்டு நிறைய குழந்தைகள் இறக்கவும் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அது வந்து மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ லூத்தர் எமட் ஹோல்ட் வந்து பாலை இப்படி விநியோகம் பண்ண விடக்கூடாது, அதுக்கு பதிலாக அந்த பால் பண்ணைகள் எங்கெல்லாம் வந்து பால் கறக்குறாங்களோ அந்த இடத்துல நிறைய மாற்றங்களை செய்யணும். கிருமி தொற்று ஏற்படாமல் அந்த இடத்த வந்து மாற்றி ஹை ஸ்டாண்டர்ட் ஆக்கணும். அதே மாதிரி அந்த பாலை வந்து அடுத்து வந்து பண்ணக்கூடிய ஆலைகள் அந்த பசும்பாலை வந்து கொண்டு வந்து பால் பவுடர் ஆக்குறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணக்கூடிய அந்த மில்க் பிளான்ஸ் அதையும் வந்து நல்லா கண்காணித்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். குறிப்பாக வந்து பாலை ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேஸ்டரைசேஷன் பண்ணுறது, அதாவது பாலை கறந்ததுக்கப்புறமா அதை கொண்டு போய் அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கொதிக்க
கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரெஃப்ரிஜரேஷன் முறையில் குளிர் சாதனத்தில் வச்சு அதை வந்து குளிமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து விநியோகம் பண்ணணும் அப்படின்றத இவர் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் தரப்பிலிருந்து மில்க் சர்டிஃபிகேஷன் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டது நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூயார்க்லலாம் அந்த மில்க் சப்ளை அப்படின்னா அது வந்து சாதாரணமாக மில்க் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்காது. அந்த பாலை வந்து பரிசோதனை பண்ணி அந்த பால் பண்ணை அதுக்கப்புறம் பால் ஆலைகள் எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து பாலானது உற்பத்தி செஞ்சு அது வந்து விநியோகம் பண்ணப்படும். ஸோ அந்த நடைமுறையை இவர் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மில்க் கமிஷன்ஸையும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் தரப்பிலிருந்து மில்க் கமிஷன்ஸையும் அட்வைசரி போர்ட்ஸையும் உருவாக்கணும் அப்படின்னு இவர் வந்து பரிந்துரை செஞ்சாங்க. அதன் மூலமாக அதுவும் வந்து உருவாக்கப்பட்டது. இதனால இந்த பால் பண்ணைகளுக்கு போய் அவங்க சரியாக வந்து பண்ணுறாங்களா, அந்த பாலை கறக்கிறவங்க சுத்தமாக கையை வச்சுருக்கிறாங்களா, அதே மாதிரி அந்த பால் கறக்கக்கூடிய அந்த பாத்திரம் நல்லா இருக்கா, அந்த மாட்டுக்கு ஏதாவது நோய் இருக்கா, நோய் இருந்தால் அந்த மாட்டினுடைய பாலை கறக்குறாங்களா கறக்கலையா, இதை பற்றிலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மில்க் கமிஷன் இருக்குது. அதே மாதிரி அட்வைசரி போர்ட்ஸ் இருக்குது. ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும், அதை எப்படி தடுக்கணும் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து இவரை தான் வந்து உருவாக்குறதுக்கு காரணம். அது எல்லாமே உருவாக்குறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தாங்க. இதனாலேயே அந்த அசுத்தமான பால் குடித்து குழந்தைகள் உயிரிழக்கக்கூடிய அந்த துரதிருஷ்டவசமான நிலையானது குறைய ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுக்கு லூத்தர் எமர்ட் ஹோல்ட் வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், குழந்தைகளுக்கு எப்படி உணவளிக்கணும், அது பற்றி இவர் வந்து ஒரு ஒர்க்கை 1894 எழுதினாங்க. அதை எழுதி த கேர் அண்ட் ஃபீடிங் ஆஃப் சில்ட்ரன் கேட்டகிசம் ஃபார் தி யூஸ் ஆஃப் மதர்ஸ் அண்டு சில்ட்ரன்ஸ் நர்சஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு புக்காக எழுதி வெளியிட்டாங்க. இது வெளியிடப்பட்ட உடனே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸலான ஒரு ஒர்க்காக மாறினது. ஏன்னா அதில் குழந்தைகளுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க. உதாரணத்துக்கு குழந்தைகள் வந்து அழுகுறாங்க அப்படின்னாலே உடனே உணவு கொடுக்கக்கூடாது. அதுக்கு மாறாக ஃபிக்ஸடாக இருக்கணும். ஃபிக்ஸடு ஷெடியூல் மாதிரி இப்போ காலையில் ஒரு டயத்துக்கு கொடுத்தா, மதியம் ஒரு டயத்துக்கு கொடுத்தா, நைட் ஒரு டயத்துக்கு கொடுத்தா, அதே டயத்துக்கு தான் அடுத்த நாள் உணவு கொடுக்கணும். இந்த மாதிரி பண்றதன் மூலமா குழந்தைகளுக்கு மற்ற எந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் ஏற்படாது, இந்த டைஜஸ்டிவ் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஏற்படாது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறது அப்படின்னா குழந்தைகளுக்கு சரியாக கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஊட்டச்சத்தை அதிகமாக கொடுக்கறது, ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்காமலே இருந்துறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தினாங்க. உதாரணத்துக்கு குழந்தைகளுக்கு புரோட்டீன்ஸ் மட்டும் அதிகமாக கொடுக்கறது, மற்ற எந்த சத்துக்களையும் கொடுக்கறது இல்லை. அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக புரோட்டீன்ஸ் கொடுக்கணும், கால்சியம் கொடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா சத்துக்களையும் சரியாக வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் அதில் இவர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1896 த டிசீசஸ் ஆஃப் த இன்ஃபன்சி அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற டைட்டில் த டிசீசஸ் ஆஃப் த இன்ஃபன்சி அண்ட் சைல்டுஹுட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை இவர் அந்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. இதுவும் வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸலான ஒர்க்காக இருந்தது. நிறைய மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணப்படவும் செஞ்சது. கிட்டத்தட்ட 11 பதிப்புகள் அது வந்து வெளிவந்தது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த த டிசீசஸ் ஆஃப் இன்ஃபன்சி அண்ட் சைல்டுஹுட் அப்படின்ற புத்தகமானது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ராக்டிஸ்னர்ஸுக்கும் ஏற்ற புத்தகமாக இருந்தது. அதாவது குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் ஏற்படும், அப்படி அந்த குழந்தைகளுக்கு நோய்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டறியணும், கண்டறிஞ்ச பிறகு அந்த குழந்தைகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு தகவல்களை அந்த புத்தகத்தில் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இதனாலேயே பீடியாட்ரிக்ஸ் படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற குழந்தை நல மருத்துவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இந்த புத்தகத்தை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு புத்தகமாக இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 1940கள் வரைக்குமே வந்து செல்வாக்கு செலுத்தியது. அப்பேற்பட்ட ஒர்க்கை தான் 1896 இவர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1901 லூத்தர் எமர்ட் ஹோல்ட் வந்து அந்த இவர் படித்த கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக குழந்தை மருத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த பொறுப்பில் ஏற்கனவே ஆப்ரஹாம் ஜேகபி அப்படின்ற இன்னொரு பீடியாட்ரிஷியன் இருந்தாங்க. ஸோ அவருக்கு பிறகு அந்த பொறுப்பில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1922 வரைக்கும் அந்த பொறுப்பில் இவர் இருந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து ஒரு சைல்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கினாங்க. இது என்னன்னா
குழந்தைகளுடைய அந்த நடவடிக்கை அதை எப்படி கண்காணிக்கிறது, குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறது, எப்படி உணவளிக்கிறது, குழந்தைகளை உளவியல் ரீதியாக வந்து எப்படி பார்த்துக்கணும், குழந்தைகளினுடைய மனது பாதிக்காதவாறு அதே மாதிரி குழந்தைகள் நல்ல பண்போட வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து உருவாக்கினாங்க. இதெல்லாம் பின்பற்றினா குழந்தைகளை நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு. ஸோ அது 1919 இவர் வந்து தெரிவித்தாங்க. அப்போ தான் அந்த 1919ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற கேன்ஸில் ரெட் கிராஸோடைய ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் லூத்தர் எமட் ஹோல்ட் பரிந்துரை செஞ்சிருந்த அந்த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அதை வந்து ஏற்றுக்கிறதா வந்து அறிவித்தாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இது சர்வதேச அளவில் இந்த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஆனது அடுத்து பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ அந்த திட்டத்தை இவர் வந்து வகுத்திருந்தாங்க. இதனாலேயே சில்ட்ரன்ஸ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டாக 1919ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்பட்டாங்க. இப்படி இவ்வளோ ஒர்க் செஞ்ச, இவ்வளோ வேலையை பார்த்த இவர் வந்து இறுதியாக 1924ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்னைக்கு இவருடைய 68 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட லூத்தர் எமட் ஹோல்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.